கண்களை இறுக்கமாய் மூடி கர்த்தரை நோக்கி நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் நீர் ஆண்டவர் நீரே. ஓ நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பாரிசுத்த, நீர் பாரிசுத்த, இந்த பூமிக்கெல்லாம் நீர் ஆண்டவர், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, நீர் பாரிசுத்த, நீர் பாரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த, மேலானவர், நீர் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் நீர் மேலானவர், பாத்திர, நீர் பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர, நல்லவர், நீர் பெரியவர், நீர் உன்னத உயர்ந்தவர், என்றும் பாரிசுத்த, நீர் பாரிசுத்த, எல்லா லோகத்திலும் நீர் பாரிசுத்த, நித்திய வாசியும் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. வசனத்தை தியானிக்க, உடைய வசனத்தோடு கூட இடைப்பட நீர் எங்களோடு கூட தகப்பனை உறவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய வசனத்தில் நாங்கள் தங்கி இருக்க, தாபரிக்க, உடைய வாசஸ்தலங்கள்ல நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்க ஆவலாக இருக்கிறோம். இதோ இந்த வேளையில கர்த்தருடைய அபரிவிதமான அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலே இந்த வேளையில இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். தேவனே, எல்லா கரை திரை பிழைகளை நாங்கள் பண்ணின சகல பாவங்கள், அக்கிரமங்கள், நமக்கு விரோதமாய் பேசின வீணான வார்த்தைகள், தூஷணங்கள், சகலவற்றை
கர்த்தாவே, நீர் இதோ கழுவ வேண்டுமாய், சுத்திகரிக்க வேண்டுமாய் செபிக்க. மதி நமௌல தானா சந்த ரபட கட கதலவா தீபரியந்தலா சந்த ரேஷி கபௌல தன கட கதலவா. தேவ கிருபை வல்லமை இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பலமாய் அபரிவிதமாய் ரிபிதினி அம்பலே ஹந்தொரு சந்த ரகிதெலவே நீபல கதனமுரி அந்தரா சந்தர புட கட கதட கட கதலவா. அக்கினி கடந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இதோ எங்களோடு கூட உறவாட நினைக்கிறீர்கள் தேவனே. ஆபிரகாம் ஆதாம் பாவம் செய்த போது அவன் ஒளித்து கொண்டிருந்த போது இதோ கர்த்தர் நீர் அவன் அண்டையில் வந்தீர். இதோ அவன் எங்கே இருக்கிறான் என்று தகப்பனை நீர் கேட்டீர். லேபதான சந்தர் அபுலா கதனமோ ஷிகதன கடகலபா. அந்த கெட்ட குமாரன் வருகிறதற்கு நீர் காத்து கொண்டிருந்தீர். இதோ அந்த பிதாவின் வீட்டில் நீர் மேலறையில் நின்று அவனுக்காக காத்து கொண்டிருந்தீர். அவன் தூரத்தில் நடந்து வந்த போதே அவனிடத்தில் ஓடி வந்தீர். மேதினே ஹந்துலோ சதர புடா புது நியாந்தர கடகதலவா. உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். அநேக நேரங்களில், அநேக இடங்கள்ல, அநேக தருணங்கள்ல நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் பலனற்றவர்களாய், உம்முடைய பலனை எதிர்பார்த்தவர்களாய் வந்து நிற்கிறோம். வல்லமை தனே ஹந்துலோ ரீக பௌலி அந்தரபட கடகதலபா. ஒவ்வொரு அறைகளும் நிரம்பட்டும் தேவ மகிமையினால், தேவனுடைய அக்கினியினால், தேவனுடைய பரிசுத்தத்தினால். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலே தெளிக்கிற அக்கினி 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 பதே ஹந்தலபௌ ஷக்க பௌரி அந்தர கட கட கதலபட கதலபா. எதிர்கால பார்வை, தூர பார்வை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்களை ருமாந்தரா சந்தரபடகலபா இடைப்படும்படிக்கு ஏவுகிற எங்கள் தேவனே, இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லவோதேக்கியா சபையில் நடந்த எல்லா அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போக வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். வல்லமை கடந்து வரட்டுப்பா. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுவீராக, என்னோடும் பேசுவீராக. தடைகள் உடையட்டும். ஜெப வேலையில் எங்களோடு கூட பேசுகிற தேவன், இதோ எங்களோடு கூட இடைப்படுகிற தேவன், இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா கட்டுகள், பலவீன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எரியட்டும். உமக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளுடைய ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட வீக்கெண்ட் கூட இடைப்பட்டிருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். தினமும் உங்களுடைய பைபிள் ரீடிங்கும் உங்களுடைய பிரேயரையும் நீங்க விடவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி சபை கூடுதலை விடக்கூடாது. ஒரு நல்ல ஃபெலோஷிப், ஒரு ஆவிக்குரிய ஃபெலோஷிப் உங்க வீடு பக்கத்துல, ஏன் தூரமா இருந்தாலும் நீங்க அந்த இடத்திற்கு போக வேண்டும் இல்லையா? எந்த விக்கிரக ஆராதனையோ இல்ல சபை என்கிற பேர்ல அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறார்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தை விட்டு நீங்க அகன்று நல்ல உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் கீழே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையை நீங்க தேடி எவ்ரி சண்டே யூ ஹேவ் டு கோ ஃபார் த வர்ஷிப். ஒரு ஆராதனை கூடத்துக்கு நீங்க போய் தேவனோடு கூட உறவாடுகிறது இருக்கு. ஏன்னா சபை கூடுகிறதுல விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்னு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அதாவது நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எபேசு சபையில ஒரு குறைவு இருந்துச்சு. அதே மாதிரி சர்தை அப்படின்ற ஒரு சபை 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அந்த சபையிலும் ஒரு குறை இருந்துச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபையில. ஸோ ஃபர்ஸ்ட் சபை எபேசு, அதுக்கப்புறம் சர்தை, அதுக்கப்புறம் பெர்கமு பார்த்தோம். பெர்கமுல பீலயாமின் போதனை இருக்கிறது அப்படி பார்த்தோம். 18வது வசனத்துல 2ஆம் அதிகாரம் 18 தியத்திரான்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில ஏசபேல் ஊழியக்காரர்களை விழத்தள்ளுகிறாள் அப்படின்றத நம்ம ஃப்ரைடே பார்த்தோம். அது ஃப்ரைடே நம்ம ஒரு நைட் ப்ரேயரா பண்ணது நிமித்தம் ஒரு 12 மணி வரைக்கும் நம்மளால கர்த்தரோடு கூட இருக்க முடிஞ்சது, ஜெபம் பண்ண முடிஞ்சது. சில பேருக்கு இது ஒரு புதிய அனுபவமா இருந்திருக்கலாம், சில பேருக்கு இது பழக்கப்பட்ட அனுபவம். ஆனா ரொம்ப நாள் ஒரு கேப்புக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ணது ஒரு பிரேக் த்ரூவா கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் தொடர்ந்து நம்ம அந்த ஃப்ரைடே நைட் ப்ரேயர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு
கடைசியான ஒரு குறைகள் இருக்கிற ஒரு சபையை நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல இதுதான் தி வர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு கத்து சொல்றாரு. நான் சொல்றாரு ஹல்லேலூயா ஆமென். பார்த்த சர்ச்சை விட பார்த்த 4 சர்ச்சை விட இந்த சர்ச்சில் கொடூரமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறதை நம்ம பாருங்க. மற்ற சர்ச்சிலேயாவது ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கிறது இல்லையா? பெர்கமு சபையிலயும் சரி, தியத்திர சபையிலயும் சரி, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்காங்க, தேவனுக்கு பிரியமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் லவோதிக்கேயா சபையில நடந்த காரியத்தை இந்த வசனத்தை நான் வாசிக்க கவனிங்க. இதோ வாசற்படியில் நின்று 20வது வருஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வருஷம் 3:20. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. என்னோடு கூட எப்பவுமே பேசுகிற வசனம். அல்லேலூயா. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்து நான் பிரவேசிப்பேன். அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது ரொம்ப தெரிந்த வசனம் இல்லையா? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒரு பிக்சர் கூட இருக்கும். பிக்சர் என்னன்னா, ஒரு டோரு, அந்த டோருக்கு வெளியில இயேசு கிறிஸ்து நிக்கிற மாதிரி, அந்த டோரை தட்டிட்டு இருக்க மாதிரி நிறைய அந்த ரொம்ப ஃபேமஸான பிக்சர் இல்லையா? அந்த பிக்சரை ஒருத்தர் பார்த்துட்டு, ஒரு அமெரிக்கால இருக்க ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் அந்த பிக்சரை பார்த்துட்டு, இந்த பிக்சர்ல ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இருக்கு, தப்பு இருக்கு. இந்த பிக்சர்ல தாப்பாலே இல்ல, அந்த டோர்ல இயேசு நிக்கிறாரு, வெளியில பாத்தீங்கன்னா தாப்பாலே இல்ல அந்த டோர்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பிரீச்சர் வந்து வரைந்தவரை நோக்கி வைத்தார். அப்ப அந்த வரைந்தவர் சொன்னாரு, இந்த பிக்சர்ல அத பர்பஸா தான் நான் பண்ணல. ஏன்னா தாப்பால் வந்து அந்த டோருக்கு வெளியே கிடையாது, தாப்பால் வந்து அந்த டோருக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. மகனே, மகளே, என்னை கண்டு கொண்டிருக்க பிரியமானவர்களே, உங்கள் இருதய கதவுகளை நீங்க திறக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்பட்டு அவர் கதவை தட்டுகிறார். அல்லேலூயா ஆமென். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு பகுதிகள்ல அவர் உள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் நாம் அந்த கதவை அவருக்கு அடைத்து வைத்திருக்கிறோம். சொல்லி அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். என்னுடைய வாழ்க்கையில என் வேலை ஸ்தலத்துல நான் பண்ணுகிற வேலையில என் இயேசு கிறிஸ்துவன் நான் அனுமதிக்கிறது இல்லை. என்னுடைய ஸ்கூல் படிப்பிலையோ, என்னோட காலேஜ் படிப்பிலையோ, அல்லது என்னுடைய திருமண வாழ்க்கையிலையோ, என் குடும்ப வாழ்க்கையிலையோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ நான் இயேசுவை அனுமதிக்காமல் என் சுய இஷ்டத்தின்படி காரியங்களை செய்வேனானால் நான் இயேசுவை எங்கேயோ தாப்பால் போட்டு வெளியே நிற்க வைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு எப்போ உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போவாரு? நான் சொல்றேன், எப்போ நீங்க உங்க இஷ்டத்தின்படி காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இயேசு உங்களை விட்டு வெளியே போயிடுவார். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிம்பிள் லாஜிக். ஆமென். உங்க வாழ்க்கையில இயேசு உங்க இருதயத்துல இருக்கணும், உங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு ஆளுகை செய்யணும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்துதான் ஜெபம் பண்றீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில தேவனை கேட்காமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், உங்க இஷ்டத்தின்படி உங்களுடைய தீர்மானங்களை எடுத்து தேவனுக்கு இது பிரியமா இருக்கும்னு நினைச்சு, அவருக்கு அது பிரியமே கிடையாது, ஆனா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும்னு நினைச்சு நீங்க அந்த காரியங்களை செய்யும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறது மாத்திரம் இல்ல, சைலண்டா மை டீசன்ட் காட் will leave you from that particular area of your life. Hallelujah. Amen. Hallelujah சொல்லாமா? சில பேர் தன்னுடைய கெரியர், தன்னுடைய வேலை, அடுத்து என்ன பண்ணணும், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு எந்த காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்சோடனே எந்த வேலையை சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி சர்டிபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரை நோக்கி தாவீது எப்படி கேட்டு காரியங்களை செய்கிறாரோ அதே மாதிரி கெரியரை கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டு செய்வாங்க. ஆனா திருமண வாழ்க்கைன்னு வரும்போது, மேட்ரிமோனிலையோ இல்லை எங்கேயோ சர்ச்சிலேயோ யாரோ ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணை பிடித்தவுடன் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்காம
அந்த பெண்ணை மனம் முடிப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை முன்னிலைமையில ரொம்ப அழகா இருந்திருக்கும். ஆனா பின் நிலைமையில அது மோசமாய் மாறும். ஏன்னா நம்முடைய நம்முடைய ஒரு ஒரு பகுதி கர்த்தருக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் சாத்தான் ஆளுகை செய்வான். திருவிழாமன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. எறும்பு புத்து பார்த்துருக்கீங்களா? எறும்பு மிகப்பெரிய மண்ணெல்லாம் வச்சு பெரிய புத்து கட்டும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதை பார்த்தா அதுக்குள்ள சர்ப்பம் வந்து வாசம் செய்யும். சர்ப்பத்துக்கு புத்துலாம் கட்ட தெரியாது. பாம்பு புத்துன்னு பாம்பு புத்துலாம் பாம்பு வந்து புத்துலாம் கட்டாது. எறும்பு கட்டுற புத்துல சர்ப்பம் போய் உக்காந்துக்கும். புரியுது? இல்லையா? நீ உனக்கு மனக்கோட்டைகளை கட்டி கொண்டிருப்பாய் என்றால் அங்கே சர்ப்பம் புகுந்து விடும். எச்சரிக்கையா இரு. Hallelujah. You have to be very, very careful in building. Amen. கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். நிறைய மனிதர்கள் உங்களை நோக்கி வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆமென். நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. நான் சொல்றேன், தேவனிடத்தில் வருகிற ஆலோசனை காட்டிலும் எந்த உலகபூர்வமான ஆலோசனையும் இடை நிற்பதில்லை. அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்லி கைகளை வச்சு நம்ம யதார்த்தமா நான் பேசுறேன். இன்னும் அந்த சபைக்குள்ள நம்ம ஆழமா போல. அந்த சபையில் பண்ணின முதல் காரியம், அவர்கள் தன்னுடையவைகளை முக்கியத்துவப்படுத்தி தேவனுக்கு இது பிரியமா இருக்கும்னு நினைச்சு அவர்களுக்கு பிரியமான காரியங்களையே செய்து கொண்டு வருகிறார்கள். இது நிமித்தம் கர்த்தர் அந்த சபையை விட்டு வெளியே போயிட்டாரு. நான் சொல்லுவேன், இதுதான் கடைசி கால சபை. இப்ப இருக்கிற சபையுடைய நிலைவரம். நிலைதான் லவோதிக்கேயா சபை தான் நிலை. இந்த லவோதிக்கேயா சபை யார் நிறுவினா தெரியுமா? பவுல். பவுல் நிறுவினாராம். இது கொலோசியர் சபைக்கு எழுதின நிருபத்தை நீங்க போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, கொலோசி சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, லவோதிக்கேயா சபைக்கு நான் ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட அந்த நிருபத்தை நீங்க வாங்கி வாசிங்க. உங்களுக்கு நான் கொடுத்த இந்த நிருபத்தை நீங்க லவோதிக்கேயா சபைக்கு கொடுங்க. லவோதிக்கேயா சபையை நிறுவினவர் பவுல். அது மாத்திரமில்லை, யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த லவோதிக்கேயா சபைக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நிருபமா எழுதியிருக்கிறாரு. அதான் 14வது வசனத்துல இருந்து இருக்கிற லெட்டர் இல்லையா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்காரு, பர்னபா செயல்பட்டாரு இந்த சபையில. அது இல்லாம யோவான் அப்போஸ்தலன் இந்த சபையை பாக்குறாரு. இவ்வளோ காரியங்கள் இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க, தேவ மனிதர்கள் இருக்காங்க. வார்த்தை இவங்களை நோக்கி வருது. ஏசப்பாவே கைப்பட ரெட்டர் எழுதி இவங்களுக்கு அனுப்புறாரு. ஆனா இவர்களுடைய நிலைய பாருங்க. இவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள். 15வது வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என்னையும் பார்த்து சொல்லுங்க. உன் கிரியை நான் பாக்குறேன். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ தனிமையா இருக்கும்போது நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய போனை வச்சு நீ எதை செஞ்சு கொண்டிருக்க? உன் டிவியில நீ எதை பாக்குற? நான் உன்னை காண்கிற தேவன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு கிரியைகளையும் நிர்வாணமாய் பார்க்கிறார். பாதாளமே அவருடைய கண்கள்ல பிரத்யட்சமாய் தெரியும் போது மனுபுத்திரனுடைய இருதயம் எவ்வளவு அதிகமாய் தெரியும் என்று நீதிமொழிகள்ல போடுறது இல்லையா? சாலமோன் சொல்ற இடத்துல பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. சொல்லுங்க, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. குளிரும் இல்லையா, அனலும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணு குளிரா இருப்பாங்க, கத்தரே இல்லாம இருப்பாங்க. இன்னொன்னு அனலா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அனலா இருக்கணும், அப்படி இருப்பாங்க. ஆனா இங்க நிலைமை குளிரும் இல்ல, அனல். அப்ப என்ன நிலை? இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால், அல்லேலூயா, வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப ஆமென் சொல்லி எனக்கு கத்து சொல்லுகிறார். உங்களோட வாழ்க்கை வெதுவெதுப்பா இருக்கா?
உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கா? வெது வெதுப்பான வாழ்க்கை, நீங்க தேவன் விட்டு ரொம்ப தூரம் போக போறீங்க. அல்லேலூயா. உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடும் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். நீ வெது வெதுப்பாய் இருப்பாய் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாது. உன்னை வெளியே தூக்கி போடுவேன் என்று கத்து சொல்லுகிறேன். நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். I cannot digest you. I cannot keep you in Christ. You will go out of Christ one day. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, குளிரே பரவாயில்லடா, நான் அவனை எப்படியோ அனலாக்கிடுவேன். குளிரா இருக்கிறவன் குளிரா இருக்கணும்னு அவர் சொல்லல. குளிரா இருந்தா கூட பரவாயில்ல, அவனை நான் ஈஸியா அனலாக்கிடலாம். இந்த வெது வெதுப்பா இருப்பான் பாருங்க, அவனை மாத்துறதுதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு நல்லா தெரியும் பைபிள் அப்படின்னு சொல்றேன், கரெக்ட், ஓகே, அனலா இருக்கான். எனக்கு பைபிள் ஒண்ணுமே தெரியாது அப்படின்றான் பாருங்க, அவனை கூட பைபிளை உட்கார வச்சு படிக்க வச்சு இப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டுப்பான். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றவனும் இல்ல, எல்லாம் தெரியும் சொல்றவனும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு பாருங்க, அவனை புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு விளையாடு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ன்றான் பாருங்க. இந்த கேட் ஆன் த வால் கேஸ், கத்திரிக்காவும் நிக்க மாட்டாங்க, ஒரேடியா பாவியாவும் போக மாட்டாங்க. அவன் இவர்களுக்குள்ள ஒரு வெது வெதுப்பான நிலை காணப்படும். அப்படி நீங்க இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் இன் a வெரி பிக் டேஞ்சர். இது பாவத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு நிலை, மிக மோசமான நிலை. இவெல்லாம் பாவம் செய்யறான். மத்த சபை, மத்த 4 சபை பார்த்தேன், பெர்கமு, தியத்திரா, அங்கெல்லாம் பாவம் செய்யறாங்க. உடனே சொல்றாரு, உடனே பார்த்து மனம் சொல்றாரு. ஆனா இந்த சபைகிட்ட சொல்றாரு, நான் உன்னை வாந்தி பண்ணிடுவேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனமே, உன் கிரியைகளை அறிந்திருக்கேன், நான் வாந்தி பண்ணிடுவேன். உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? வெது வெதுப்பான நிலைதான் மிகவும் மோசமான நிலை கிறிஸ்தவ வாழ்க்கையில. அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வெது வெதுப்பா இருக்க பரவாயில்ல, குளிரா இல்ல நானு கிடையாது. குளிரா இருந்தா கூட நான் நன்முட்டிலாம் ஈஸியா. நீ வெது வெதுப்பா இருந்தாதான் பிரச்சனையேங்க. ஆமென். அல்லேலூயா. நீ வெது வெதுப்பா இருக்கிறது மிகவும் மோசமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேரு சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆனா அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவே இருக்காது. அவர்களுக்கும் தேவன் ஒரு உறவே இருக்காது. They are in a very dangerous state. ஞானஸ்தானம் எடுப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு உறவுமே இருக்காது. அல்லேலூயா. உடம்பு சரியில்லாம போதோ, இல்ல பண கஷ்டம் வருதோ, உடனே போய் ஜெபம் பண்ணிப்பாங்க, சுகமாயிடும். உடனே போய் பாஸ்டர் கிட்டயோ, இல்ல இவங்க ஃபேமிலியில யாராவது ஜெபம் பண்ற ஆட்கள் இருந்தாங்களோ, ஊழியக்காரங்கிட்டயோ, யாருக்கிட்டயோ போய் இவங்க ஜெபம் பண்ணிப்பாங்க. அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ஃபயரா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெது வெதுப்பான நிலைகள். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா எலியா பேசுறாருல, நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 21வது வசனம். 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். யுவர் லேம். அதாவது கால் ஃபுல்லா கால் ஒண்ணுமே செயல்படலைன்னா வீல் சேர் வச்சிடலாம். நல்ல கால் இருக்குதுன்னா அவனே நடந்து போயிடுவான். இவனுக்கு கால் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்ல, வெது வெதுப்பான நிலை இல்லையா? எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்ப, அப்போ உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை இல்லையா? குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. It is a very pathetic, dangerous state you are in. அந்த மாதிரி வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர் அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பிசாசு ஆகிடும். சர்ச்சுக்கு போறியா போ, ஜெபம் பண்றியா பண்ணு, வேலை சரியா வாசி. ஆனா ஜெபம் பண்றவன்
ஏதோ ஒரு எந்திரத்தனமான ஒரு ஜபத்தை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன் பாருங்க. ஃபாதர் இன் ஹெவன், ஹாலோட் பி தை நேம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாம், ராஜ்யம் வருவதாம், சுத்த பரமத்தில் செய்வது போல அப்படியே தொழுத்து போயினே இருப்பாங்க. வெயிட் பண்ணு, ஏசப்பா கேட்கிறாரா உன் ஜபத்தை? அவர்கள் உதடுகள் என்னோடு கூட சமீபமா இருக்கு, அவருடைய இருதயம் தூரமா இருக்குன்னு கத்து பேசுறாரு ஏசாயா. அல்லேலூயா. ஜபம் என்னோட பையன் 5 வயசு பையன் எசேக்கியேல் சொல்லுவான், இத மனப்பாடம் பண்ணி. ஒரு தமிழ் சங்கீதம் 51 சொல்லுன்னா சொல்லுவான். அவன் அதுவும் ஜபம் தானே, அழகா சொல்லிடுவான். அது இல்ல, நீ தேவனோட உறவு கொள்கிறாயா? நீ உன் மனைவியோடு, நீ கணவனோடு எப்படி ஒரு உறவு இருக்கு, உன் மகனோடு, உன் மகளோடு, உன் தகப்பனோடு எப்படி ஒரு உறவு இருக்கு, அந்த உறவும் ஏசப்பாவோட இருக்கா? அல்லேலூயா. வெது வெதுப்பான நிலையில் இருக்காது, குந்தி குந்தி நடக்காது. பிரச்சனை வரும்போது இவர்களுக்குள்ள வேர் இருக்காது பாருங்க. இவர்கள் மனிதனை நோக்கி போவாங்க, மத்த தெய்வங்களை நோக்கி போவாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஊழியக்கார், ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர் அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சு, அக்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வியாதி வந்துச்சு. உடம்பு பூரா வலிக்கும், குப்பளம் குப்பளமா ஆகும். ரொம்ப மோசமான வியாதி. ஓகேங்களா? இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது. ஆனா மந்திரிக்கிறவர்கள் இருக்காங்கல்ல, பிடிஷன் பண்றாங்க, அவர்கள் இதற்கு ஒரு வியாதிக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரிப்பாங்க. மந்திரிச்சா அது போயிடும். ஓகேங்களா? அது அந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய பவர்ல போகும். ஓகேங்களா? சொல்றேன், ஒரு ஊழியக்காரர் இதை செஞ்சாரு. அந்த மந்திரிக்கிறவங்க கிட்ட போயிட்டு, எனக்கு அக்கி வந்திருக்கு, எனக்கு மந்திரிச்சு இத, ஏன் உன்னதமான தேவனிடத்துல போய் நம்மளால கேட்க முடியாதா? கேட்டு பார்த்தேன், சோமாவல. ஏன்னா கர்த்தர்கிட்ட ஒரு சுகத்துக்காகவோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம வரும்போது, கர்த்தர் பரிசுத்தர், நான் பாடினத நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர். அவர்கிட்ட வரணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும். முதல்ல உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பணும். அப்பதான் பாவத்து நிமித்தம் வந்த கட்டுகளை கர்த்தர் விடுதலையாக்க முடியும். முடவனாய் ஒரு மனிதன் வருகிறான் 9ஆம் அதிகாரத்துல மத்தேயுல. அவனை 4 ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு வராங்க. கர்த்தர் பார்த்தவன, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நடன்ற. பாவம் ஏன் மன்னிக்கப்படணும்? எழும்பி நடான்னு சொன்னா முடிஞ்சதுல. பாவத்தினால வந்த வியாதி அது. அவர் என் அக்கிரமங்களை நீக்கி என்னை சுகமாக்கினார், என் வியாதியை விளக்கினார் சொல்றாரா 103ஆம் சங்கீதத்துல. ஆமே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி, என் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு காத்து. அல்லேலூயா. ஆவியானவருக்கு அல்லது இயேசு கிறிஸ்துக்கு நான் சொல்றேன், உங்க சரீர சுகத்தை காட்டிலும் உங்க ஆத்துமாவின் பிழைப்பு, ஜீவன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வியாதியை பிசாசு கொண்டு வரும்போது கர்த்தர் தடுக்க மாட்டாரு, அனுமதிச்சிருவாரு. ஏன் அனுமதிக்கிறாரு? வியாதிய சர்வ வல்ல தேவன் வெறுக்கிறாரு, பிடிக்காது. அது தேவனால் வருகிறது அல்ல, அது பிசாசினால் வருகிற ஒரு காரியம். அதை சர்வ வல்லமை உள்ள தேவன் பிசாசு கொண்டு வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் அந்த வியாதி வராதபடிக்கு என் கர்த்தர் ஏன் தடுக்க மாட்டாரு தன்னுடைய பிள்ளைகளை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவனோட ஆத்மா நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்போ இவனுக்கு வியாதியை கொண்டு வரும் போது, பிசாசு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யும் போது, சரி அனுமதிச்சிருவாரு. இவனுக்கு வியாதி இவன் வாதிக்கப்படும் போது இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், தம்பி, நீ இந்த பாவம் செஞ்சது நிமித்தம் இந்த பாவத்தின் ஊடாக சத்ரு உன்னை தொட்டு நீ வியாதிக்குள்ளாய், மனம் திரும்புகினால் ரட்சிக்கும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நீ என்னை விசுவாசித்து என்னுடைய என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கை கொண்டு செவி கொடுப்பாய் என்றால் நான் விடுவிப்பேன் சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுப்பி நட. ஆமே. நீ பாவத்துல இருந்து மாறுகிற மைண்ட் செட்டுக்கே வராம சுகம் வேணும்னா எப்படி வரும்? வராது. அல்லேலூயா. சில பேரு கர்த்தர் கிட்ட பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. வியாதி வந்த உடனே, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வந்த உடனே, பண கஷ்டம் வந்த உடனே, ஏதாவது கஷ்டம் வரும்போது பயங்கரமா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அதை செய்யலைன்னா அவ்வளவுதான், சர்ச்சைக்கு போக மாட்டான், வெயில் பிடிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். கர்த்தர் செய்யலையே.
ஓ, கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்தாதான் நீ கர்த்தரை தேடுவ. அல்லேலூயா. இதனாலதான் உனக்கு சுகம் தரல. அல்லேலூயா. ஆமென். இதனாலதான் உங்களோட பிரச்சனையை கர்த்தர் தீர்க்கல. See your character. அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றாரு, அவர் என்ன குத்தி போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க நேபுகாத்நேச்சர் கிட்ட, அவர் என்னை விடுவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலை வணங்கும். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நான் வணங்குவேன். ரப்பா ஷத்தராகா. அல்லேலூயா. ஆமென். அவர் செய்கிறாரோ இல்லையோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதுதான் உண்மையான உறவு இல்லையா? அல்லேலூயா சொல்லாமா? என்னோட அம்மா வந்து நான் சுகவீனமா இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணலன்றதுக்காக நீங்க என் அம்மாவே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஆமென். எங்க அப்பா, நான் வந்து பண கஷ்டத்துல இருக்கும்போது அவர் காசு கொடுக்கலன்றதுக்காக நீ என்னோட அப்பாவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆமென். எதனால அவர் கொடுக்கலன்றதை நான் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை ஏன் குந்தி குந்தி நடக்கிறது? நான் சொல்லுகிற மகனே, தேவ ஜனமே, நீ இரண்டு நினைவால் குந்தி குந்தி நடக்க. அல்லேலூயா. தேவனையே உன் முன்னாடி நிறுத்தி நோக்குகிறது அல்ல உன்னுடைய வாழ்க்கை. அப்பப்போ உலகத்துடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணு, மெத்தடை ஃபாலோ பண்ணு. உலகத்துல எப்படி செய்யறாங்களா, நம்ம எப்படி செய்யலாமே. உலகத்துல போய் ஏதோ ஒரு சிலை முன்னாடி ஒரு கேண்டில் ஏத்துனா போயிடும். அப்படியா? யாரு போயிடுமா? போயிடலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை வெட்டி அதை வந்து படைச்சா, ஒரு விக்கிரகத்துக்கு படைச்சா சோமன். அப்படியா? இந்த பிலிச்செடியை வைக்கிற ஒரு சாமியார் ஒரு தாயத்தை தருவார், அதை கட்டிக்கிட்டீங்கன்னா அந்த வியாதி போயிடும். உங்களோட ஆபீஸோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்படியா? பண்ணிடலாமே. கிறிஸ்டியன்ஸ் தர்கால போய் இந்த தாயத்தை வாங்கியோ இல்ல இந்த இதை வேப்பில அடிச்சுட்டா அந்த பிசாசு போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப பண்றாங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இல்லைங்களே, தேவனுடைய ஜனமே, நான் சொல்றேன் கவனிங்க. அது போக கூட செய்யலாம். அது தேவனிடத்தில் இருந்து வராதது நிமித்தம் அது நன்மையா இருக்காது. வேதவசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் இந்த உலகத்திலிருந்து வராதுபா, அது பரலோகத்திலிருந்து வரும். ரபா ஷதரகதலா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமென். திரும்பி சத்தமா ஆமேன்னு சொல்றீங்க? நன்மைன்னு ஒண்ணு வரணும்னா அது உலகத்துல இருந்து வர முடியாது. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா? நல்ல கனி மாதிரி வெளியே தெரியலாம், கெட்ட கனி தான் அது. அல்லேலூயா. அதை சாப்பிடும் போது கூட டேஸ்டா இருக்கலாம், அதை வைத்த காலி பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கெட்ட மரம் நல்ல கனிய கொடுக்காது, அதே மாதிரி நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. அப்பா ஷீகா தாலா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மரம் நல்லதா இருந்துச்சுன்னா கெட்ட கனி வரவே வராது. ஒரே ஒரு கனி மட்டும் கெட்டதா இருந்துச்சு, அப்போ மரம் கெட்டது. 10 கனி நல்லது, ஒரு கனி கெட்டதா கொடுக்குது அந்த மரம்னா அந்த மரம் கெட்ட மரம். ஒரே ஊற்றுக்கண்ணுல கசப்பான தண்ணியும் தித்திப்பான தண்ணியும் எப்படி வரும்? யாக்கோபு கேக்குறாரு இல்லையா? அல்லேலூயா. ஆமென். கெட்ட பழம் வருதுன்னா கெட்ட கனி இருக்குதுன்னு அர்த்தம், கெட்ட மரமா இருக்குன்னு அர்த்தம். தேவன் ஒருவரிடத்தில் மாத்திரமே நன்மை புறப்பட்டு வரும். அவரிடத்துல வேற்றுமை இல்ல, மாறுதலின் நிழல் இல்ல. இன்றைக்கு உலகம், சபை எப்படி மாறிச்சுன்னு கர்த்தர் காமிக்கிறார் பாரு. குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துல வசனம் இருக்கு பாரு, கர்த்தர் தெய்வமாய் இருந்தால் அவரை பின்பற்றுங்கள். எலியா சொல்றாரு ஜனங்களை பார்த்து, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானா அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லி, இதுதான் பிரச்சனை. ஜனங்க ஒண்ணுமே சொல்ல பாருங்க. கர்த்தர் தெய்வம் வந்தா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம் வந்தா பாகாலை பின்பற்றுங்க. பாகால் தான் தெய்வம் அப்படின்னு இவன் ஆணி அடிச்சு சொல்ல வேண்டியதுன்னா, இவன் பாகால வணங்குறவன் தான் பாகாலையும் வணங்குறான். கர்த்தர் தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சதுனால கர்த்தர் தெய்வம்னு ஆணி அடிச்சு சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல மாட்டான். வாய் மூடிட்டு இருப்பான், கர்த்தருக்காகவும் பேச மாட்டான், ஒரே அடியா பாகால் வர்ஷிப்பராகவும் மாற மாட்டான். ஆமென்.
அப்படியே நடுநிலையா இருக்கிற ஒரு நிலை. புரியுதா உங்களுக்கு? இந்த நிலை நிறைய கிறிஸ்தவ இந்த நிலையில தான் இருப்பாங்க. இயேசுவும் வேணும், வேற ஏதாவது ஒரு விக்கிரகமும் வேணும். இயேசுவும் வேணும், பாவாலும் இயேசுவும் வேணும், உலகத்தின் மனிதர்களும் வேணும். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் முன்னோர்களால் பாரம்பரியமா பின்பற்றி வந்த சில முறைமைகள் இருக்கும், அதை விட மாட்டாங்க. ஆமென். அது அவங்கள ரட்சிக்கல. ஆமென். 1 பேதுருல கர்த்தர் ப்ராப்பர்ட்டிக்காரங்க பேசுறாங்க. 1 பேதுரு 1:18 வாசிங்க. 1 பேதுரு 1:18 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் உங்களை யார் ரட்சித்தா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களை எது ரட்சித்தது? நீங்க பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரிச்சுவல், சாங்கியம், சம்பிரதாயம் அவங்களை ரட்சித்தது. இயேசுவின் கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்களை ரட்சித்தது. அண்டர்ஸ்டாண்ட்? அல்லேலூயா. இல்ல நான் பாரம்பரியமா அந்த சர்ச்சுக்கு தான் போவேன். அந்த சர்ச்சுக்கு நீங்க போங்க, பிரச்சனை இல்லை. அங்க தேவன் இருக்காரான்னு பாத்துக்கோங்க. நீங்க ஆதி திருச்சபையில இருந்த லவோதிகேயா சபையில தேவன் இல்ல, கர்த்தர் இல்ல. இன்னைக்கு அதுவும் சர்ச்சு தானே, நம்ம எல்லா சர்ச்சுக்கும் போறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த சர்ச்சில் கர்த்தரே இல்ல, யார தேட போறீங்க? முன்னோர்களின் பாரம்பரியத்தை தேட போறீர்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காய் வைராகியம் நிற்கும்படியாக கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல சபைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று தெளிவாய் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நீங்களும் அந்த நியாய தீர்ப்பின் உலகில் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மனம் திரும்புங்க. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க கலவரக்காரர்களை. கலவரம் பண்றது வேற யாரும். நீங்க அந்த கலவரத்தின் மத்தியில இருக்கிறீங்க, கலவரக்காரர்கள் மத்தியில நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க ஒண்ணும் பண்ணல. சும்மா போலீஸ் அப்படியே சார் நீங்க போயிட்டு வாங்க, நீங்க ஒண்ணும் பண்ணலையா அப்படின்னு நினைச்சிருவானா? நீ அங்கே ஒண்ணு அரெஸ்ட் பண்ணுவான். கட்டலையா? If you're standing there, you're acknowledging what is happening. இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல, அங்க இருந்தியா அப்பா போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு நம்ம ப்ரூவ் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. அங்க ஜெயில பாத்துருங்க எத்தனையோ பிள்ளைங்க சண்டையே போடலனா, ஃப்ரெண்ட்ஸ் தான் சண்டை போட்டாங்க, நான் போய் நின்னேன், குச்சின்னு வந்துட்டாங்க ஜெயில. அவனுங்களுக்கு கொடுத்த அதே தண்டனை எனக்கு. அவன் அக்யூஸ்ட் ஒன்னு, நான் அக்யூஸ்ட் 2 வந்துட்டாங்க. நான் சண்டையே போடல, இவன் எனக்கு சும்மா துணைக்கு வாடான்னு கூட்டின்னு போனான், அவ்வளவுதான். என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டான். சீர்திருத்த பள்ளியில பசங்க சொல்றதா நான் சொல்றேன். அல்லேலூயா. நீங்க துணை போகிற எந்த ஒரு காரியத்திலும் தேவன் பிரியப்படுகிறது இல்லை. நீங்க கர்த்தருக்காக நிக்கணும்னா கர்த்தர் சொல்லாத இடங்களுக்கு போக கூடாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? புரியுதா? தேவன் இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? கர்த்தர் நம்மளை சுவிசேஷம் அறிவிக்க போச்சோன்னா போலாம். நம்ம அங்க ஊழியமே செய்ய போறது இல்ல. என்னத்துக்கு சும்மானா போயிட்டு வரும். இல்ல ஒரு கடமையை நம்ம செய்யணும். என்ன கடமை நீங்க செய்றீங்க? எங்க அப்பா செஞ்ச கடமை, எங்க தாத்தா செஞ்ச கடமையை நான் தொடர்ந்து செய்யறேன். தயவுசெய்து நான் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் பிரியமா இல்லைன்னு சொல்றேன். நீ குந்தி குந்தி நடந்துட்டு இருக்க. அல்லேலூயா. நீ யார பிரியப்படுத்த சர்ச்சுக்கு போற? சொந்தக்காரங்க, உங்களோட அப்பா அம்மாவையா, இல்ல உங்க பிள்ளைங்களுக்காகவா? யாருக்காக சர்ச்சுக்கு போறீங்க? கர்த்தரை தேடுகிறதுக்காக போறீங்களா? அல்லேலூயா. இல்ல பழகிடுச்சுன்னு போறீங்களா? அல்லேலூயா. கர்த்தரை தேட நீங்கள் போகிறீர்கள் என்றால் உண்மையான சபைகளுக்கு நீங்க போவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற ஃபெலோஷிப் ஐக்கியத்துக்கு நீங்க போவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனரும் இல்லாமல் இருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ நிர்பாக்கியவதி உள்ளவனும்
நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கப்பா மாதிரி ஒரு நிலைமை, பேத்தட்டிக் கண்டிஷன். அதாவது பாக்கியவான்னா பிளஸ்டட்னு சொல்லுவாங்கல்ல, ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நிலை, நிர்பாக்கியம் உனக்கு இருக்கு. நீ பரிதவிக்கப்படுகிற தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதான் பிரச்சனை. குளிர் உள்ளவன் எனக்கு குறைவு இருக்குன்னு சொல்லிடுவான், ஒப்புக்கொள்வான். அனலா இருக்கவன் அனலா இருக்கேன்னு சொல்லிடுவான். இவன் அனலாவே இல்ல, ஆனா நான் அனலா இருக்கேன். ஃபுல்லா குறைதான், ஆனா குறைவே இல்லைன்னுமா. இதுதான் வெதுவெதுப்பான நிலை. இத்தனை பேர் அதை புரிந்து கொள்ள முடியுது. ஒத்துக்கவே மாட்டாங்க. பண்ண தப்ப ஒத்துப்பா, நீ பைபிள் படிக்கல, தப்பு தானேப்பா. அதனால என்ன, அன்புள்ளவர் தானே கர்த்தரு, அது நாளைக்கு பிடிப்பேன், அதெல்லாம் ஒரு குறையா அப்படின்னு. குறைனா கர்த்தரோடு உறவாடவே இல்லையாப்பா நீ. அத ஒரு பாவ உணர்வு இல்லாமல் மங்கி போன நிலையில இந்த ஜனங்க எலியா பேசும்போது கீழ்ப்படியாம அப்படியே நிக்கிறாங்க பாருங்க. ஒண்ணுமே பேசாம, அவங்க பேசாம இருக்காங்க, அந்த மாதிரி பேசாம இருப்பாங்க, எதுவுமே பண்ணுவோம், அப்படியே குவாய்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அல்லேலூயா, அவன் நான் சொல்றேன், யூ ஆர் இன் வெரி பேத்தட்டிக், நிர்பாக்கியம் உள்ள நிலையில் இருக்கிறாய். அல்லேலூயா. குடும்பம் ஜெபம் பண்ணும், அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா ஜெபம் பண்ணுவாரு, இவன் அப்படியே உட்கார்ந்து இருப்பான், இப்படியே பார்த்துன்னு இப்படியே உட்காந்து ஜெபம் பண்றா, வாய் தரடா, அப்ப தோத்துரும் தோத்துரும் அப்படியே தூக்கிடுவான். அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு எதிரானவனான்னு கேட்டா தேவனுக்கு எதிரானவனா கிடையாது. சவுல் மாதிரி ஜபத்துக்கு எதிரி, இல்ல இயேசு கிறிஸ்துக்கு எதிரி அந்த மாதிரி கிடையாது. குளிரும் கிடையாது, ஆனலும் கிடையாது, அப்படியே வெதுவெதுப்பான. புரியுதா? அல்லேலூயா. There is no neutrality in Christianity. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு டைம் ஆயிடுச்சு, ஒருத்தரை மட்டும் நம்ம வாசிக்கலாம். இயேசுடைய ஒரு சீடர். அல்லேலூயா. இந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான நிலையில இருந்தவர் யாருன்னு நம்ம காட்டுறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 25வது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 25வது. ஜான் சாப்டர் 18 verse number 25. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறாங்க, இவருக்கு வெது வெதுப்பா போய் உட்காந்து குளிர் காயணும். அல்லேலூயா, ஆமென். அனலா இருக்கணும், இல்ல குளிராவது ஓடி போயிருக்கணும், ரெண்டுமே இல்ல, குளிர் காய்ந்துட்டு இருக்கான். அங்க ஒரு நெருப்பு இருந்துச்சு, போய் அந்த நெருப்பாய் இவன் மாறணும், இவன் மாறல. இவன் குளிராவும் இல்ல, வெது வெதுப்பா, லூக்வார்ம், வெது வெதுப்பான ஒரு நிலை பாருங்க. அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றவர்கள். அவன், நான் அல்ல. தேவையா? ஏசப்பா கிளியரா எச்சரிச்சிட்டாரு, நீ மறுதலிக்க போற, நீ குளிரான இடத்துல இயேசு கிறிஸ்துவ பின்தொடர்வாங்க இவங்க, ஆனா தூரமா பின்தொடர்வாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? 18வது வசனம், 18 யோவான் 18. குளிர்காலம் ஆனபடினால் ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்பதான் என்ன 17வது வசனத்துல, அப்பொழுது வாசலில் இருக்கிற வேலைக்காரி பேதுருவை, ஒரு வேலைக்காரி வந்து கேக்குறான் பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றான். அவன், நான் அல்ல அப்படின்றான். எங்க குளிர்காயும் போதுதான் கரெக்டா இவர் மறுதளிக்கிறார். நம்ம எப்ப இயேசுவை மறுதளிப்போம், நம்ம எப்போ குளிர்காயிரும். அல்லேலூயா. அதாவது இவன் ஜெபிக்க மாட்டான், மற்றவருடைய ஜபத்துல இவன் வாழ்வான். அல்லேலூயா.
மற்றவருடைய பிரேயர்ல, மற்றவருடைய பைபிள் ரீடிங்ல, மற்றவருடைய ப்ராஃபஸில இவனுக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அனல் இல்லாத வாழ்க்கை, குளிர் இல்லாத வாழ்க்கை, அல்லேலூயா, வெதுவெதுப்பான ஒரு நிலை. இவர்களுக்கு சம்பிரமமா வாழணும், ஓகேவா? ஆனா இவங்க அனலா இருக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான், பைபிள் வாசிக்க மாட்டான், சோம்பேறியா இருப்பான், கடுமையா உழைக்க மாட்டான். அவர்களுக்கு எல்லாமே சொகுசா இருக்கணும், லக்ஸரிய தேடுவாங்க. ஆனா அத இவங்க கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அதிகாரத்தை அல்லது இந்த லவோதிக்கேயா பேசேஜ நாளைக்கு நான் பேசேஜா கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணவர்கள் நீங்க நாளைக்கு வரத்துக்குள்ள இதை படிங்க. 14வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க படிங்க. அதுல போட்டுக்கு பாருங்க, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. ஏன்னா இந்த சபை ரொம்ப பணக்கார சபை. இந்த சபையில பயங்கர லக்ஸரி இருக்குமா. இந்த சபை நிறைய ஐஸ்வர்யவான்கள் இந்த சபையில இருந்தாங்க. இந்த சபையில நிறைய பிசினஸ் மேன் இருந்தாங்க. இந்த சபையில முதலா கண்ணுக்கு ஆயின்மெண்ட் போடுற ஆயின்மெண்ட்டை இந்த சபை இருக்கிற இடத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லவோதிக்கேயால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப எலைட் பீப்புள் வருகிற சர்ச்சோட நிலை பார்த்தீங்களா? வெதுவெதுப்பான நிலை. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், நீங்க அனலா இல்லை என்றால் கர்த்தர் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். ஆமென். வாந்தி பண்ணி போடுவார். எச்சரிக்கையா இருக்கணும் கடைசி நாட்கள். இந்த மாதிரி சபையின் நிலை இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு வரும் அந்த மாதிரி சபைகளுக்கு. அல்லேலூயா. பணம் திரும்ப. கண்களை மூடி ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணாம எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிரியைகள் இருக்கும் என்றால் கிருபையா நீர் மன்னிப்பீரா? கர்த்தரிடத்துல கேளுங்கப்பா. நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் பேதுரு எப்படி குளிர் காய்து கொண்டு இருந்தானோ அந்த மாதிரி நான் குளிர் காயக்கூடாதுப்பா. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை நான் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று நான் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு தகப்பனை மன உறுதியை தாங்க. பிரச்சனை வந்த உடனே நான் பேக் ஸ்லைட் ஆகக்கூடாது. பிரச்சனை வந்த உடனே நான் மறுதொழிக்க கூடாது. நான் உண்மையை பற்றி பிடிக்கணும். யோபு சொன்னது போல குத்தி போட்டாலும் மேல நம்பிக்கையா இருப்பேன். ரபா தினி ஹந்த ரபா தூட ஹந்து ரியாந்தலா சந்த ரபுட கட கதலவா ரீபதினி ஹந்தரே சகதட கட கதடவா தீபலா ஷடா துனா சங்க வெளிபர கட கதலவா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்கிற நிலையை கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறேன். குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை, குளிர் காய்கிற வாழ்க்கை என்னை விட்டு மாறி போகட்டும். கர்த்தருக்காக வைராகியமா நிக்கணும். உதவி செய்யும். லெகே தினே ஹந்தல பட கட கதலவா ரீபதுனி அந்தல பட கட கதட பட கதலவா லேபதுனி அந்தரபா ஷகதடி பட கட கதனவா ரீபிரி அந்தரபே ஷிகிதுனி மௌரி அந்தர பட கட கதன பட கதலவா. அக்கினி கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும். பிரச்சனை வந்தா மாத்திரம் கர்த்தர் அல்ல, என்றும் என் தினந்தோறமும் கர்த்தரையே நோக்கி காத்திருக்கணும். தாவீதை போல கர்த்தரை முன்பாகி வைக்கிறது நான் அசைக்கப்படுகிறது இல்லை, நான் வெட்கப்படுகிறது இல்லை என்று தாவீதை சொல்லுகிறது போல எப்பொழுதும் கர்த்தரை நிறுத்தி நோக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவர் மேலையும் தகப்பனை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிற அக்கினி கடந்து வரட்டும். எல்லா சினிமா பாக்குற கேரக்டர், சினிமா பாக்குற கிரியைகள் எரியட்டும். மாதா டாபா லாபா தாலாபா சந்தரி அந்தரா சந்தரபட கட கதலபா. தேவனோடு உறவு கொள்ள முடியாதபடி உலகத்தில் உறவு கொள்ளுகிற சகல கிரியைகள் எல்லா ஸ்ரேயஸின் வல்லமை வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாம்
எல்லா கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். கால்களை முடக்குகிற சேயஸின் ஆவி, சேயஸின் ஆவி, வேலைகளை அதிகப்படுத்தி கால்களை முடக்குகிற பொல்லாத சேயஸின் ஆவி தீபிடிச்சு எரி. அந்தரே சதரபலவா ரூதுனி அந்தரி அந்தர கடகடகதன கடகதலபடகதலவா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வல்லமாய், வல்லமாய், அபரிவிதமாய், அபரிவிதமாய், அபரிவிதமாய் கடந்து வருவதாக, கடந்து வர வேண்டுமாய். லெகிதோன மாரிவா லகுடா துணா சந்தலபடபரபடகடகதலபடகதல. ஊழியத்துல கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். சகல இருளின் தடைகள் உடையட்டும். தூண்டா ஹந்தல கர்த்தாவின் அனலாக்கும் கேளுங்க. கர்த்தரிடத்துல இன்னொரு 5 நிமிடம் இருக்கிறது பாருங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க. தேபா ரகிதுனை ரூந்தனமா சந்தர விட கிட கதலவா. நான் நிர்பாக்கியம் உள்ளவனாய் மாறக்கூடாது, நான் பரிதவிக்கப்பட்டவனாய் மாறக்கூடாது. கர்த்தாவே இதோ என்னோடு கூட இடைப்படும். வாசல் கதவில் நின்று தட்டுகிறீரே, வாசலில் நின்று கதவை தட்டுகிறீரே. ஒருவன் சத்தத்தை கேட்டால் எனக்கு திறக்கணும் கர்த்தர் நீர் எதிர்பார்க்கிறீரே. லேதுனி அந்தலபுரி அந்தோ சந்தல வட கட கதலவா. அனல் இல்லாத ஒரு வாழ்க்கையை மாற்றுங்க. அனல் இல்லாத ஊழியத்தை மாத்துங்க. அனல் இல்லாத ஊழியத்தை மாத்துங்க. ரபிலே துனமரியான் தரபலவா ரிதா பல்ல துணி அந்தரே நீபிலி அந்தர புடகுடகுதட புடகதல புடகதல புடகதல. சித்தத்துக்கு என்னை முழுமையா ஒப்பு விடுகிறேன் தேவனே. தடைகள் எல்லாம் உடையட்டும், தடைகள் எல்லாம் உடையட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப மக்கள் மேல கர்த்தருடைய அக்கினி வந்து விழ வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஆசீர்வதிப்பார்.